இது 2018 கேட்ட கொஸ்டின் தான். ஜஸ்ட் ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது 6x² + 11x + 3 = 0. இது ஏ, இது சி. ஸோ அப்போ ஏ இன்டூ சி என்னது, அது 6 × 3 என்னது உங்களுக்கு 18. எனக்கு என்ன மிடில் டேர்ம் இருக்குது 11. இது எல்லாமே ப்ளஸ்னால நோ வரி. அப்புறம் என்ன இருக்குது 11 ஒன்று 29 வரும், இல்லைன்னா 36 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 11 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ எனக்கு இது வேண்டாம், இதுதானே வேணும். ஸோ 6x² + 2x + 9x + 3 = 0. இதுலேருந்து காமன் எடுக்க போகிறோம். தட் இஸ் 2x வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு 3x இருக்கும் +1. இதில் 3 காமன் எடுத்துக்கிறேன். அப்போ 3x + 1 = 0. ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2x + 3. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரெண்டு காமனாக தான் இருக்கணும். தட் இஸ் 3x + 1 = 0. ஸோ 2x + 3 = 0 அண்ட் 3x + 1 = 0. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய லாங் ஆன்சர் தியரி மாதிரி இருந்ததுன்னா தேவையில்லை. ஸோ x = ஏன்னா நம்ம அக்கார்டிங் டு ஸ்டெப்புக்கு தான் மார்க். x = +3 இந்த பக்கம் போச்சுன்னா -3, 2 வந்து கீழே வந்துடும். அண்ட் இன்னொன்று என்ன இருக்குது, அதே மாதிரி -1 இந்த பக்கம் போச்சுன்னா /3. ஸோ இதான் ஆன்சர். நீங்கள் எல்லாமே நீங்கள் ப்ளூ பென்லேயே ஹைலைட் பண்ணிடுங்க, கலர் பென் யூஸ் பண்ணக்கூடாது. 2020 கேட்ட கொஸ்டின் தான். இந்த மாதிரி தான் வருமானா இல்லை, மெத்தட் இந்த குவாட்ரேட்டிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், தவிர கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த செம்ம நாளைக்கு இன்னும் 2 டேஸில் போட்டுறேன். இந்த சாப்டர் லாஸ்ட்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். நீங்கள் இந்த லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் அடுத்த எக்ஸசைஸ் இருக்குல்ல 4.3க்கு அப்புறம் அந்த கொஸ்டின் போட்டு காமிச்சிடுறேன். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது ஏ, இது சி. தட் இஸ் 8 × -3. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்து டவுட் இருந்தால் ஜஸ்ட் கேளுங்க, சொல்லிடுறேன். -24 அப்போ எந்த டேபிளில் போகும் சொல்லியிருக்கேன். 2 12 போவோம், 3 8 போவோம், 4 6 போவோம். இந்த மிடில் டேர்ம் மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பரில் போட்டுக்கலாமா, பெரிய நம்பரில் போட்டேன். இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு -10 கிடைக்கும். இதை பண்ணி பாருங்க -5 கிடைக்கும். இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு -2 கிடைக்கும். இதான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா, 8x² + 4x - 6x - 3 = 0. இதில் இருந்து காமன் எடுத்துலாம். தட் இஸ் 4x நான் வெளியே எடுத்துட்டேன்னா மீதி என்ன இருக்கும், ஒரு 2x + 1. இதில் -3 வெளியே எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2x வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்ல, ப்ளஸ் ஆயிடும், +1. பாருங்க, இது ரெண்டும் என்றைக்கும் சேமாக தான் இருக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. 4x - 3 இன்னொன்று 2x + 1 = 0. ஸோ என்ன கிடைக்கும், 4x - 3 = 0 அண்ட் 2x + 1 = 0. தட் இஸ் x = 3/4 ஒன்று, 3 அந்த பக்கம் போச்சுன்னா +3 கீழே 4 ஆகிடும். அண்ட் x = -1/2. அவ்வளோதாங்க.